தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய உள்துறை செயலாளராக மணிவாசன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளராக இருந்த தீரஜ்குமார் ஐஏஎஸ் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக 1993ஆம் ஆண்டு ஐஏஎஸ் பேட்ச் அதிகாரியான மணிவாசன் ஐஏஎஸ் தற்போது உள்துறை செயலாளராக நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை 5 மணிக்குள் அவர் உள்துறை செயலாளராக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தொடர்ந்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு வருகிறது. குறிப்பாக 3 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் மற்றும் டிவிஎஸ்சி உடைய ஏடிஜிபிஆருக்கு இருந்தவரும் மாற்றம் செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்து நேற்று மாலை சென்னை பெருநகர காவல் ஆணையரையும் பணியிட மாற்றம் செய்திருந்தாங்க. இந்த நிலையில இன்று உள்துறை செயலரையும் மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. மணிவாசன் ஐஏஎஸ் உள்துறை செயலராக பொறுப்பேற்குமாறும் அதற்கான உத்தரவை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்குள் அவர் உள்துறை செயலராக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் எழுதியிருக்கக்கூடிய தலைமைச் செயலருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அபினேஷ், இதுவரை எந்தெந்த அதிகாரிகள்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க? குறிப்பாக இந்த அதிகாரிகள் மாற்றம் தொடர்பாக சில கட்சிகள் விமர்சனத்தை முன்வச்சு வரதையும் பார்க்க முடியுது. என்ன காரணங்கள் அவங்க சொல்றாங்க? இப்போ அதிகாரிகள் இதுவரை யாரெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க? கடந்த 4 நாட்களாகவே தொடர்ந்து அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தொடர்ந்து தேர்தல் முக்கியமாக தலைமைச் செயலாளரை தேர்தல் ஆணையம் மாற்றியிருந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பா தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் ஐஏஎஸ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக சாய்குமார் ஐஏஎஸ் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அப்போதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அவருக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் தலைமைச் செயலாளர் மாற்றத்துக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில திமுகவுடைய பொருளாளரும் மக்களவை உறுப்பினருமான டி.ஆர். பாலு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதத்தை தலைமைச் செயலாளர் மற்றும் டிவிஎஸ்சி ஏடிஜிபி மாற்றம் செய்ய தொடர்பாக ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். குறிப்பாக இந்த நிலையில தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் அதே போல லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஜிபி அதே போல நேற்று தினம் மாநிலத்துடைய காவல் ஆணையர் தமிழ்நாடு துறை டிஜிபி மாற்றம் செய்யப்பட்டார். அதுக்கு தொடர்ந்து தற்போது உள்துறை செயலாளரையும் தேர்தல் ஆணையம் பணியிட மாற்றம் செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் இந்த மாற்றத்திற்கு எதிர்ப்பு கண்டனத்தை தெரிவித்திருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீராம், தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மணிவாசன் புதிய உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.